Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 தான் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஏன் எவ்வளோ நாளாக வீடியோ போடலைங்கிறத மற்ற எல்லாத்துக்கும் தெரிவிச்சிடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அடி விழுந்தது. ஸோ அந்த அடியில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு 15 நாட்கள் பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ போட முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த அடி வெறித்தனமான அடி தான். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே விழுந்தது பார்த்திங்கன்னா அது ஏன் அந்த கண்டென்ட்டுக்கு விழுந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா அதே மாதிரி கண்டென்ட் ஏகப்பட்ட பேர் மேக் பண்ணியிருக்காங்க. ஈவன் அது வெறும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ, எனி மேனிப்புலேஷன் வீடியோவும் கிடையாது, மணி போட சொல்கிற வீடியோவும் கிடையாது, வெறும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு மொரட்டடி கொடுத்தானுங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்தானுங்க. இதில் என்ன ஒரு நெகட்டிவான விஷயம்னா, நான் அப்பீல் பண்ண ஒரு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு 5 ஹவர் முன்னாடி ஸ்ட்ரைக் விழுந்திருக்கு. நான் அதை 4 ஹவர்ஸ் கழிச்சு தான் 1 ஹவர் கழிச்சு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை அப்பீல் பண்ணேன். எனக்கு வித்தின் மினிட் ஆர் 2 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா அப்பீல் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதே நான் அப்பீல் பண்ணது ரிவ்யூவே பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிறேன். ஏன்னா அதில் என்ன ரீசன், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 லைன்ஸ் பக்கமாக எழுதியிருந்தேன். ஸோ அதை ஏன் யூடியூப்காரன் பார்க்கல, அது யூடியூப் பாட்டுன்னு தெளிவாக தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் விழுந்ததுன்னா மொரட் அடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது அந்த 90 டேஸ்க்குள்ளே இன்னொரு ரெண்டு அடி விழுந்தாங்கன்னா சேனல் காலி. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோ மறுபடியும் போடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் வச்ச டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், டேக்ஸில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜி வீடியோ மறுபடியும் போடுவேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கோங்க, கற்றுக்கோங்க. அதை இப்போ நான் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஒரு சேனலில் லைவ் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதாவது மிகப்பெரிய சேனல், அவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் இப்போ நானும் ஒருத்தனாக இருக்கேன். ஓகேங்களா? அதை நான் கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூ பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இத்தனை நாளாக நான் வீடியோ போடாததுக்கான ரீசன். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. ஸோ அதனால் முடியல. நான் இதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆனால் நம்ம டெலகிராம் ஆக்டிவாக தான் இருந்தது. இப்போ செபி ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா மார்னிங் அப்டேட்ஸோடு நிறுத்திக்கிறேன். லைவ் அப்டேட்ஸ் கொடுக்கறது கிடையாது, சார்ட் அப்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் மார்க்கெட் அனலைஸ் வீடியோ இந்த மாதிரி சார்ட்டை வச்சு வராது. நான் இதுக்கு வேறு ஒரு ட்ரிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சார்ட்டை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் அதுக்கு வேறு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு ஃபியூச்சர் இன்னொரு 2-3 நாளில் அப்ளை பண்ணிடுறேன். இன்னொரு 2-3 நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளில் வீடியோஸ் வராது. ஏன்னா நான் ஒர்க் போயிட்டுருக்கு, நம்ம சேனலுக்கான ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் அனலைஸ் வீடியோ, டெய்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வீடியோ, போஸ்ட் மார்க்கெட் எல்லாமே வரும். ஆனால் சார்ட்டை வச்சு வராது. உங்களுக்கு மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல் ரேலி நடந்தது. அதுக்கு முந்தின வாரம் அதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரேலி நடந்தது. அந்த ரேலி அப்போலாம் நம்ம நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் டெலகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துருந்தோம், கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு கேப் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் டன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் 23,200 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். 23,000 நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஃபால் வரணும், அங்கேருந்து மறுபடியும் இப்போ செட் பண்ண ஹையை உடைக்கணும், 23,800 உடைக்கணும். அப்போனா தான் இது கன்ஃபார்ம்டு அப் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நமக்கு திடீர்னு ஒரு ஃபால் வந்ததுன்னா அந்த ஃபாலை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா அதை அப் ட்ரெண்டாக மாற்றுறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இன்கேஸ் நான் இதை மார்னிங்கே கொடுத்துட்டேன். ஈவன் ஃப்ரைடே மார்னிங்கே இந்த ஒரு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த லெவல் தான் இருக்குது, 680 லெவல். அங்கே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே தான் வரணும். 440 to 340 குரூஷியல் ஜோனாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 440 அதை தொடர்றதுக்கு என்னன்னு தெரியல, மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது ஏன் ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் அந்த ரீசனுக்காக அந்த லெவலில் கொடுத்துருந்தோங்கிறதையும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம டெலகிராமில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரீடெஸ்ட் பண்ணால் என்னாகும், அதை பிரேக் பண்ணால் என்னாகும், அடுத்த சப்போர்ட் எது, லாங் டேர்ம் வியூ என்ன, ஷார்ட் டேர்ம் வியூ என்ன மாதிரி நிஃப்டி போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது பப்ளிக் சேனல், ஓப்பன் சேனல். இதில் எது பை கால் செல் கால்ஸ் கொடுக்கறது கிடையாது, மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம்.
போட்டிருக்கோம். அது வந்து என்னோடய இன்சைட்ஸ் தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. அதை ஒரு ஸ்டடி பர்பஸ்னால் இப்போ வந்து செபி வந்து அதுக்கெல்லாம் ஆப்பு வச்சிட்டானுங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அது ஒரு புது கண்ணாடி தேடிக்கிட்டு இருக்கேன். அதை தேடி முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக போடுறேன். கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட்ஸ் அதை மட்டும் தான் நான் இப்போ ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக அந்த மாதிரி நடக்குது. ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் செல்லிங் தான் நடக்குங்கிறத நம்ம மார்க்கெட்டில் வந்து வேணால் காலையிலேயே சொல்லணும். ஓகேங்களா? அதாவது 6:30-7 மணிக்கெல்லாம் நான் வந்து வேணால் போஸ்ட் போட்டுருவேன். இதே செல்லிங்கில் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுச்சுன்னா என்ன காரணத்தினால வந்து வேணால் செல் ஆகும்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம், நீங்கள் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ரேலி கன்னியூ ஆகும். இது வந்து அதனால தான் நம்ம வேணால் அந்த கரெக்டாக அந்த ஒரு நிதியில் எடுத்துக்கிறது. ஆனால் அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்போவுமே ஒரே செட்டப் மட்டும் பிளான் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேட் பண்ணால் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவும் ஒரு டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ரெடி பண்ண இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஃபண்டமெண்டலாக தான் நம்ம மார்க்கெட் அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் மீன்ஸ் நியூஸ் பேஸ்டு. ஓகேங்களா? ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, அதுக்கு முந்தின வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யார் பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ அதனால் ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்னோடய லாங் டேர்ம் வியூ வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? நிஃப்டி வந்து கீழே வரணும். இந்த சேனலில் தான் இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன்னு கூட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதை கண்டுபிடிச்சிட்டேன் ஓரளவுக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டிருக்கு. நமக்கு வந்து நம்ம 5th சேனல் இருக்குது பார்த்திங்களா, அந்த டூல் முரட்டுத்தனமாக யூஸ் ஆகுது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லாம் பூந்து விளையாடிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நான் இப்போ ஃபாரெக்ஸ் சேனல்லாம் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட ட்ரை பண்ணுறேன். அப்டேட்ஸ் மட்டும்தான். ஏன்னா இந்த சார்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னா அதை போட்டு தான் ஆகணும். வேறு வழியில் சேனலை ஓட்டணுமில்லவா? ஓகேங்களா? ஏன்னா மானிட்டைசேஷனுங்கிறது நமக்கு சேனலுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எனக்கு அது ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதனால ஏன்னா எல்லாமே ஒரு காரணக்காக தானே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் பொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டவுன் சேனலில் இப்போ இங்கே ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்லாம் பார்த்துக்கோங்க. ஏன் மார்க்கெட் வந்து திரும்பிச்சுன்னு கேட்டிங்கல்ல, திரும்பிச்சுன்னு சொன்னது பார்த்திங்களா. ஸோ இந்த சேனலில் ஃபேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணிச்சு. அங்கே கொடுக்க முடியல. 15 மினிட்ஸில் கரெக்டாக பாருங்கள், கீழே ஒரு ஹேமர் பேட்டர்ன் போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோட நிற்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பாருங்கள், இங்கே ஒரு என்னது தெரியுதுங்களா, இங்கே ஒரு சேனல் இருக்குது, இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் இருக்கா, அடுத்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? இன்சைட் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சேனல் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த சேனலில் தான் ஆக்சுவலாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு. மேலே போய்ட்டு அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண உடனே கீழே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துருந்தா நீங்கள் வெறும் ட்ரெண்ட் லைனை வச்சே கூட ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இனஃப். ஓகேங்களா? நமக்கு அதுவே போதுமானது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ஒரு ஹேமர் பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த ஒரு ஹேமர் பேட்டர்னில் தான் இப்போ சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்குது. ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்பே இருக்குது. இங்கே தான் இந்த கேப்பை வந்து என்றைக்கு ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நான் எதிர்பார்க்குற கூடிய சீக்கிரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் பிஜேபி கவர்மெண்ட் வின் பண்ணியிருக்கனால, அதாவது 27 இயர்ஸோ 21 இயர்ஸோ சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க நியூஸ் சேனலில். ஸோ இது வந்து ஹியூஜ் ரேலி நடக்குமானா அது எனக்கு தெரியாது. ஆனால் கேப் அப் கன்ஃபார்ம் நடக்கும் மண்டே. ஓகேங்களா? ஸோ அந்த கேப் அப்பில் எங்கே ஓப்பன் பண்ணுறான்னு தெரியாது. 23,800க்கு உள்ளே இல்லாட்டி 850க்கு மேலே ஓப்பன் பண்ணானா மேலே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ண விட மாட்டாங்க. சைடேஸில் ஓட்டிடுவானுங்க. சப்போஸ் தலைவன் மட்டும் உள்ளே இறக்கிட்டானா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இது பை செல் கால் கிடையாது. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் சேனல் மாதிரி, சரி டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியுதுங்களா. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இல்லை இது வந்து பார்த்துட்டு உங்களுக்கு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகலாம். ஏன்னா இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா லிக்விடிட்டி, அதாவது எங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் கன்யூஸாக எடுத்துகிட்டே வருது. மேலே வச்ச ஸ்டாப் லாஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதை போய் என்னைக்கு எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஹண்டிங் இது நடக்கும். அடுத்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னே உங்களுக்கு இருக்கு காட்டுற பாருங்க. ஓகே இருங்க, இதில் போய் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்டெண்ட் லைன். ஓகே, பாயிண்ட் மாற்றி வச்சுட்டு நாட்டுருக்கு. 1 செகண்ட் இருங்க, பாயிண்ட்டை வந்து மாற்றி வைக்கணும். ஓகே, ஸோ இதை பார்க்க உங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியுதுங்களா. இருங்க, இதில் ஒரு பாயிண்ட் மாற்றி தான் வச்சுருக்கேன். இங்கே வச்சுருக்கேன், கரெக்டாக வச்சுருக்கேன். கரெக்ட், இப்போ கரெக்டுங்களா. ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. மண்டே மேபி இதுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் 23,600க்குள்ளே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கேப் அப் ஆர் கேப் டவுன் எனிதிங். சார் கேப் டவுனுக்கு வாய்ப்பு இல்லை, கேப் அப் பண்ணாலும் அங்கே தான் இருக்கும். ஏன்னா 500 சம்திங்கில் தானே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 100 பாயிண்ட் மேக்ஸிமம் கேப் அப் பண்ணலாம். 650 700லேயே ஓப்பன் ஆகட்டுமே, செல்லிங் கன்ஃபார்ம்.
ஓகேங்களா. கேப் அப் எவ்வளோ வேணும் நடக்கட்டும், அடுத்த செகண்ட் வந்து செல்லிங் நடக்கும். ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்குது. இதை பொறுத்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக நமக்கு வந்து கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா மேக்ஸிமம் கீழே போகும், மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரீவியஸ் செட் பண்ண ஹையை போய் டெஸ்ட் பண்ணும். ஏன்னா அதான சேனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் போகும்.